ஹாய்டா மச்சான், என்னடா பண்ணிங்கிற வீட்டில்? சும்மா தான்டா இருக்கேன். டேய், சும்மா இருந்தால் நம்ம அண்ணாச்சி டீ கடை வரைக்கும் வாயாண்டா கொஞ்சம். ஏன்டா என்ன முக்கியமான விஷயமா என்ன? ஆமாண்டா, ரொம்ப முக்கியமான விஷயந்தான், கொஞ்சம் வாடா. சரி இருடா வரேன். தேங்க்ஸ்டா, வாடா வாடா. நம்ம போவோம் வருவோம். ஒரே பாட்டு சத்தமாக இருக்கு. ஓ நீ தானா? சரி எதுக்குடா கூப்பிட்ட? டேய், அது ஒன்றும் இல்லைடா. இப்போ நீயும் ரிச்சு, நானும் பாட்டு. டேய் இந்த மாதிரிலாம் பேசாத. நீ நானும் ஃப்ரெண்டு அவ்வளோதான். டேய் இல்லைடா, வண்டி எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்டா. எங்கள் அப்பா லோன் கேட்டுக்கிறாரு. அதில் வர துட்டில் வந்து நான் எங்கள் அப்பான்னு கேட்டுக்கிறேன்டா. அதில் என்னால் முடிஞ்சு நான் துட்டு போடுறேன். உங்கள்கிட்ட எதனா துட்டு இருக்குதாடா? சரிடா, இந்த ஐடியா நல்லா தான்டா இருக்குது. நானும் துட்டு தரேன்டா. சரி இப்போ எந்த கல்லில் வண்டி எடுக்கிறது? இல்லைடா, எனக்கே ஒரு வண்டி ஷோரூம் தெரியும். அந்த ஷோரூமோட ஓனர் எனக்கு தெரிஞ்சதாண்டா. வாடா, அந்த ஷோரூம்லேயே போய் வண்டி எடுப்போம். வாடா. மச்சான், நான் சொன்ன ஷோரூம் வந்துச்சுடா. இதாண்டா ஷோரூமே. வாடா, முதல்ல போய் வண்டியை பார்த்து ஓனராண்ட பேசி வாங்கிடலாம். யாரா எங்கள் ஓனரு? நான் தான் தம்பி இங்கே ஓனரு. என்னடா தம்பி நல்லா இருக்கியா? இது உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாண்ணே, இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் வண்டி வாங்கலாம்னு வந்துக்கிறோம். ஓ தம்பி, வண்டி வாங்க வந்திருக்கீங்களா? எங்கள் கையில் 2 விதமான வண்டி இருக்குது. என்ன வண்டி வேணும் பார்த்து எடுத்துக்கோங்க. வாங்க தம்பி. இதோ இப்போ நம்ம கையில் 2 பைக் இருக்குது தம்பி. இதோ இந்த பைக் நியூ மாடல் தம்பி. இது ஓல்டு மாடல். இது நிறைய சேல் ஆகிருக்கு தம்பி. உங்களுக்கு பட்ஜெட்டு எப்படி வேணாலும் பார்த்து இது பண்ணிக்கலாம். இது புது வெர்ஷனு. இப்போது கம்மி பட்ஜெட்டில் கூட பண்ணிக்கலாம் பார்த்து. தம்பி இப்போது புது மாடல் வண்டி வாங்கணும்னு வச்சுக்க, 2 மாதம் கேரண்டி தரும். அது இல்லாமல் பட்ஜெட்டு குறைச்சி தரும். பழைய மாடல் வண்டி வாங்கினீங்கன்னா ரேட்டும் அதே தான். கேரண்டி எதுவும் இல்லை. எந்த வண்டி வேணுமோ நீங்கள் கலந்து பேசி முடிவு எடுத்துங்க தம்பி. ஓகேங்க அண்ணா, நாங்கள் பேசி முடிவு எடுத்துக்கிறோம். புது வண்டி பார்த்தாலும் ஆசையாகுது, பழைய வண்டி பார்த்தாலும் ஆசையாகுது. எந்த வண்டி வாங்கினே தெரில, நீயே சொல்கிறா. டேய், எனக்கு தெரிஞ்சு புது வண்டி வாங்கலாம் தான்டா ஆசையாக இருக்குது. அண்ணா, நாங்கள் முடிவு பண்ணிட்டேண்ணா, புது வண்டி வாங்கலாம் தான் ஆசைண்ணா. சரி தம்பி. நாங்கள் இது கூட கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா? ஏற்றுக்குங்க தம்பி. வாடா, செல்ஃபி எடுத்துக்கிறோம். அண்ணா சரி, நாங்கள் அப்படியே டியூ கட்டி வண்டி எடுத்துக்கிறோம். தம்பி பாய்ண்ணா. அப்பா கேட்டதா சொல்லு தம்பி. சரிண்ணா, பாய்ண்ணா. மச்சா, பத்திரமா போய்ட்டு வாடா. புது வண்டிடா, பார்த்து ஓட்டின்னு போடாண்ணா. சரிடா, நான் கரெக்டாக பார்த்து ஓட்டி மாறினாடி. எப்பாடி எங்கிட்டேருந்து எப்படியோ வண்டி வாங்கியாச்சு. இதோட எங்கிட்ட வண்டியே தரக்கூடாது. என்ன இன்னும் நம்மள காணோம்? நம்மள பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னானே, இன்னுமே வரலையே. வண்டி சவுண்ட் கேக்குதே, வரான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். வந்துட்டான். ஏன்டா அவ்வளோ லேட் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல வண்டியில் வந்து ஏறு. சரி, இந்த ஏறுறேன். இப்போ நம்ம எங்கடா போகிறோம்? அதெல்லாம் எங்கன்னா போகிறோம். நீ முதல்ல எனக்கு டைட்டாக பிடிச்சிக்கோ, கவுந்த சிக்கையே வை போகிற. சரி போலாம் வா. என்ன அங்கே நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருக்கான்? ஐயோ நம்ம ஃப்ரெண்டு தான், கண்ணில் படாமல் போயிடணும். இன்னும் வண்டி சவுண்டு கேட்குது, நம்ம வண்டி தான். ஐயோ மச்சான், நில்றா. டேய் மச்சான், நான் கேட்கும்போது மட்டும் வண்டியை தரமா, இப்போ உங்கள் ஆளை மட்டும் சோக்காவாக வச்சுட்டுன்னு போய்ங்கிறல. டேய் இப்போதைக்கு உங்கள்கிட்ட வண்டி கொடுக்க முடியாது. டேய் பேசினே எங்கடா போகிறேன்? நில்றா. டேய் போட. எங்கள் ஃப்ரெண்டோட காதலுக்காக என்னையே நீ ஏமாற்றிட்டல. இந்த உலகத்தில் வாழவே எனக்கு பிடிக்கல. நான் சாவ போகிறேன். என்ன யாரும் இங்கே பார்த்துங்கிறாங்க? ஐயோ உடம்புலாம் ரத்தமாக இருக்குது. இவர் முதல்ல ஹாஸ்பிட்டல் விட்டு போகணும். இவர் முதல்ல நம்ம வண்டியிலே இட்டு போயிடலாம். இவர் முதல்ல பீக்கில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு இட்டு போயிடலாம். ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். அங்கே யாருக்குன்னா உதவி கேட்போம்.
நர்ஸ் இங்கே ஒரு ஆள் சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. அவருக்கு முதல்ல உதவி பண்ணுங்க நர்ஸ். சரி ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நான் தான் மேடம். உங்களுக்கு பிளட் லாஸ் ஆயிடுச்சு. ஏபி பாசிட்டிவ் உங்ககிட்ட உங்களுக்கு பிளட் குரூப். எனக்கு ஏபி பாசிட்டிவ் தான் மேடம். என் பிளட் அவருக்கு எடுத்துக்கோங்க மேடம். ஓகே சரி நீங்கள் முதல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உட்காருங்க. நான் அப்பாயின்மெண்ட் உங்ககிட்ட நேற்று மேடம் நான் ரத்தத்தை கொடுத்துட்டேன். அவர் இப்போ எப்படி இருக்கா மேடம்? அவருக்கு பையன் நிலைமை திரும்பி வந்துட்டாரு. ஓகே அவர் இப்போ பரவாயில்ல. அவருக்கு இப்போ வந்து மயக்கத்தில் இருக்காரு. அவர் மயக்கம் தெரிஞ்ச உடனே நீங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போடலாம். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா மேடம்? அவர் மயக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துன்னு போடலாம். அவர் இப்போ பையன் நிலைமை வந்துட்டாரு. ஓகே நர்ஸ் நீங்கள் வீட்டுக்கு போய் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ அண்ணா, யார் நீங்கள்? என்னை எதுக்கு இப்போ நீங்கள் காப்பாற்றுனீங்க? தம்பி ஆபத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன். இப்போ நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, அதனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க. சரிண்ணே, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு தான் வரேன். ஆனால் யார் வீட்டுக்கும் இது வரைக்கும் போய் எனக்கு பழக்கம் கிடையாது. சரி, நீங்கள் எதோ என் உயிரை காப்பாற்றுறதுனால நான் வரேன். தம்பி என் பின்னாடியே வாங்க. இதுதான் பெட்ரூமு. இங்கே நீங்கள் நல்லா பத்து ஓய்வு எடுக்கலாம். சரி நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களை அப்பமா வந்து பார்க்குறேன். ஓகேண்ணா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கும் டயர்டாக இருக்குது. அண்ணா எதை பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்கண்ணா. இல்லை தம்பி, நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறீங்க? என்னண்ணா வாய்ஸே ஒரே டெரராக இருக்குது. மிக்ஸி மிட்டாய் சாப்பிட்றீங்களா? அது ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் தூங்க சொல்ல போய் ஒரு ஜிகித்து அந்த தூது சாப்பிட்டு வந்தேன். அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. அதை விடுங்க. நீங்கள் சூசைட் பண்ண விஷயத்தை பற்றி சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தாண்ணே. அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் ஒரு பொண்ணு லவ் பண்ணி. அதனால தானே நான் சோகத்தை சூசைட் பண்ணி போனேன். ரெடி, நம்ம பேப்பர் போடுற தம்பி வர வந்துருக்காரு. இன்னைக்கு என்ன நியூஸு? நீயே பார்த்துக்கோ. என்னது 1 கோடியா? தம்பி நீ இந்த ரேஸில் கலந்துக்கோ, நான் உன்னை சேர்த்து விட்றேன். என்னது நீயா? என்னது நீயா? டேய் நீ இன்னுமா சாகலா? டேய் நீ இன்னுமா உயிரோடு இருக்கா? அன்னைக்கே செத்துட்டு இருப்பேன்னு நினச்சேன். டேய் கடவுள் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அதான் இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணுறது. அதான் நான் டேய் இந்த மேக்னடைசேஷன் ஐ வைக்கிறனா இல்லையான்னு பாடுறேன். பார்க்கலாம்பா. ரெஃப்ரி வண்டி என்ன பண்ணுற? ஆராய்ச்சி என்ன பண்ணுறேன்னா நீ என்ன பொருள் வச்சு சம்மம் பண்ணுற என்ன பண்ணுறதுயா? சரி ரெடி ஸ்டெடி கோ. டேய் பொறுமையாக போடா. இஷ்டு போட மாதிரி இங்கே சமைச்சு நம்மளா பா என்னப்பா ரோசி ரோல் மாடல் மாதிரி 7 நம்பர் வேற லெவலில் போய்ங்கிறாருப்பா. அச்சு தூக்குறாரு வண்டியா. இன்னொரு டைவ்லாம் ஸ்கெட்சி டைவ்ன்ற மாதிரி ஸ்பீடிங்லாம் வச்சா வேற லெவலில் இருக்குப்பா. நம்ம கோபரா பைக் வச்சுக்கின்னு அதுவும் அந்த ஸ்கின்னு வச்சுக்கின்னு தண்டமாக ஓட்டுற ஒரே ஆள் நம்ம 93. அதுவும் ஜஸ்பிரீத் பும்ரா நம்பர். அவரோட அவர் பால் பாஸ்டோட இவர் என்னப்பா வண்டி பொறுமையாக போகுது. அவரே பரவாயில்ல 132 கிலோமீட்டர் வேகத்தில் போவார். இவர் ஒன்றும் பார்த்தில்ல. சரி இவர் வச்சு ஓட்டுறாரே. ஐயோ இவர் புவனேஷ்குமார் பாஸ்டர் போலியோட செம்ம ஸ்பீடாக வர்றாருப்பா. வேற வந்தவங்க 2 பேரா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் வாங்க போகிறான்னு தெரியலையா? 1 கோடியே 1 லட்சம். இந்த போட்டியில் 2 பேருக்கும் நோவு ஆகிட்டுக்குது. ஆளாள் தட்டி போய்ங்கிறாங்க. மாட்டு வண்டி ஆயிடுச்சு. அந்த வண்டி மணி நேரம் வேகமாக ஓட்டினதுனால ஏதோ வண்டி கோளாறு குத்துச்சு. திருப்பி அச்சு ஓட்டுறாருப்பா. ஓபி தம்பா என்னப்பா இச்சு ஓட்டுறீங்க? 2 பேரும் நல்லா தான் போய்ங்கிறீங்க. 2 பேரும் ஈக்குவலாக தான் போகிறீங்க. வண்டி தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் 2 பேர் நல்லா தான் ஓட்டிங்கிறீங்க. வண்டி தான் கோளாறு கொடுக்குது. சரி விடுங்க, கரெக்டாக ஓட்டுங்க. இங்கே பாருங்க அவர் விட 40 இப்போ ஓபி முடிஞ்சிட்டாருங்க. C7 15 நம்பர் ரோசியோட ரோல் மாடலுங்க. அவர் ஓட்டுற மாதிரியே ஓடுறாருங்க ரோசி மாதிரியே. நேற்று நம்ம ஒரு சாங் போடுங்க, வேலண்டினா ரோசியோட ரோல் மாடலு. இவர் செகண்ட் ரவுண்டே அதிசயமாக முடிச்சுட்டாருப்பா. வேற ரோல் போடுதுப்பா. லீட்ரு போர்டில் ஊற்றா ஃபஸ்ட் இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் ஓபி தமிழ்டா இன்னும் அவர் விட 40 மீட்டர் வேகத்தில் இருக்கிறாரு. செகண்ட் ரவுண்டே வந்துச்சு. இவர் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. இந்தமாரி இடத்தெல்லாம் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லை ரொம்பவே கஷ்டம் தான். ஆனால் இவங்க 2 பேரும் அதையும் வேற வேகமாக ஓட்டுறாங்க. இதே மாதிரி திருப்பி 2 இதோட 2வது வாட்டி பைக் ஃபெயிலியர் ஆகுதுங்க அவருக்கு. ஒரு பைக் அவர் கண்ட்ரோலே இல்லைங்க. இந்த பாருங்க எப்படியாவது பாருங்க, ஒரு பைக் அவர் கண்ட்ரோலே இல்லை. நேற்றுக்கு ஜெர்சி நம்பர் 93 நேற்றுக்கு வேகமாக போய் அவரை முந்திருக்கலாம்.
யாருங்க அது 3வது ஆளியா? யாருங்க அது? யார் அது? அவர் ஜெர்சி நம்பர்னா 45யா? 45 ஜெர்சி நம்பர். யாருங்க அது புதுசாக அவ்வளோ வந்துக்குது? ஓ ஜெர்சி நம்பர் கமெண்ட்ரி அவரு. கமெண்ட்ரி பாக்ஸுக்கு அப்படி பகில்னு ஒரு இது கொடுக்குது நியூஸா. 2 பேர் வச்சுக்கிறாங்க, போடுங்க. நாங்கள் 2 பேர் வண்டி அச்சு இந்த மாதிரி தாங்க ஃபைட் கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ தாங்க கண்டென்ட் வேகமாக கிடைக்கும். இந்த வீடியோலாம் நாங்களாம் எதுக்காக எடுத்து போகிறது உங்களுக்கு தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பீங்க, ஃபன்னாக கேட்பீங்க. நாங்கள் யாரும் ஃபன்னாக பண்ணுவோம். இந்தமாரி நாங்கள் சொல்கிறதெல்லாம் நான் மிஸ்டேக் இருந்தால் கூட சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் அப்போனா நாங்கள் லைவ்லாம் போடுவோம். நீங்கள் 1K கொடுத்தீங்கன்னா நாங்கள் லைவ்லாம் வேறு லெவலில் போடுவோம். நீங்கள் ப்ளீஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஏற்றிட்டீங்கன்னா போதும். அதேமாதிரி நிறைய பேர் வீடியோ பாருங்க, வாட்ச் அவர் சரி எப்படி நிறைய போகுது. நீங்கள் தான் இது பண்ண மாட்டீங்க. இந்த பாருங்க ரவுண்ட் 3 வந்துச்சு. இதுமாரிலாம் பண்ணாதீங்க. நல்லா வாட்ச் ஹவர்ஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். பா ஜெர்சி நம்பர் 15 எங்கேருந்து வண்டி வாங்கினாருன்னே தெரியலப்பா. அவருக்கு என்ன வண்டி இப்படி மாட்டு வண்டி போகிற மாதிரி போகுது. ஜெர்சி நம்பர் 93 எங்கே வண்டி வாங்கினாருன்னே தெரியல. இப்போ அவர் வாங்கிற இடம் நல்லா தாங்க இது போலக்குது. அவர் தான் முன்னாடி போய்க்கிறாரு. இப்போது ஜெர்சி நம்பர் 15 பின்னாடியே தாங்கிறாரு. அவர்னா தான் வண்டி வாங்கிக்கிறாரோ இவருப்பா. இதில் ஆக்சலரேஷன் வேற லெவலுக்கு இதுப்பா. இது பேர் என்ன பைக்கா? பாம்பு பைக்கா? கோப்ரா பைக்குங்க. இந்த ரேஸ் இதோட எண்டு வரப்போகுது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் யார் வின்னு தெரியாது. அதாவது ஜெர்சி நம்பர் 15 இல்லை 93 எனக்கு தெரிஞ்சு ஜெர்சி நம்பர் 93 தான் இப்போது லீடிங்கில் இருக்கிறாரு. 15 எங்கேயோ பின்னாடி இருக்கிறாரு பாருங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு 19 தான் போய்ங்கிறாரு. ரீச் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரீச் ஆக போகிறாருங்க. 93 ஆக போகிறாரு. 3 2 1 ரீச் ஆகிட்டாருங்க. யாரோ குரல் வந்துட்டாருங்க. அவர் யாரோ பகில் ஆயிடுச்சுங்க அவருக்கு. ஐயோ the one and only winner is ஜெர்சி நம்பர் 93. அட செய், நம்மளுக்கு முன்னாடி இவன் ஜெயிச்சிட்டானே, எப்படியாவது இவனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும். சாரிடா மச்சான், நான் அவங்ககிட்ட தப்பாக நடந்துன்றேன், என்னை மன்னிச்சிடுறா. நீ வின்னாயிட்றா, நான் தோத்துட்டா. நான் தான் ஃபஸ்ட்டு, மற்றவங்களாம் நெக்ஸ்ட்டு. போடு தையிட. இப்போயாவது ஒத்துக்கினியா யார் ஃபஸ்ட்டுன்னு?